வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில். டேய் என்னடா வேலைக்கு போலியா? ஏன் எங்களை கேக்குறா? டேய் நான் வேலைக்கு போயிட்டா. இதுதான் எங்க முதலாளி. முந்தா நாள் அசிங்கமா திட்டினி இந்தியா இவரதானா? நான் எப்ப திட்டினா? ஏய் என்னடா இதெல்லாம்? முதலாளி அவனுக்கு போய் சொல்றேன். முதலாளி நீ உட்காரு முதலாளி போலாம். அடப்பாவி நீ வேலைக்கு போய் பொண்டாட்டி ஓடி போச்சுடா. பொண்டாட்டி ஓடி போச்சா? இருக்கு முதலாளி வந்துடுறேன். என்னப்பா இவனுக்கு கல்யாணமே அவள பொண்டாட்டி ஓடி போச்சுன்னு சொன்ன உடனே ஓடுறான். உனக்கு விஷயம் தெரியாது. கவர்மெண்ட் சைக்கிள் வச்சுனுங்கிற உன்னை கூட்டு போய் ஸ்டேஷன்ல உனக்குதான் உன்னை கூட்டு போறான். என்னப்பா சொல்ற? அவன் ஜகஜால கில்லாடி. இன்னும் கொஞ்சம் தள்ளி நீ பண்ண சைக்கிளை பூச்சி போட்டுருவாங்க. இன்னும் பூச்சி போட்டுருவாங்க. ஐயோ இப்ப என்னப்பா பண்றது? சைக்கிளை விட்டு நீ திரும்பி பார்க்காத போயிடு. நாங்க உன்னை காப்பாத்துறோம். நான் பாக்குறேன் டக்குன்னு போ. சைக்கிள் எடுத்து திருப்பி நான் கொண்டு வீட்டுல விட்டுருதேன். அங்க நாங்க போலீஸோட வருவோம். எப்படி வசதியா? இந்த நாதாரிய வேலைக்கு சேர்த்தது சைக்கிளும் போச்சு வேலையும் போச்சு. மாப்பிள்ள நீ சைக்கிள் ஓட்டு நான் பின்னால உட்காந்துக்கிறேன். என்னத்துக்கு? கையிலங்கால சைக்கிளை தூக்கி போறதுக்கா? என்ன மாப்பிள்ள இப்படி பேசுறா? பின்ன நீ உட்காந்தா நர்சிங் போயிடும். இரு வேற யாருக்கெல்லாம் தைட்டு போயிடலாம். வந்தாண்டா பால்கார அடாடாடா. ஐயோ பால்கரண்ணா. ஆனா பால்கரண்ணா இங்க வானா. இங்க என்ன பண்ணி நீங்க? சோம்பு அப்படி விட்டுங்கிறான். அட சொரங்க பாலமுக்கா. கம்னுரா. நோ சைக்கிள் விலைக்கு இது வாங்கிக்கிறியா? ஏற்கனவே என்கிட்ட 2 சைக்கிள் இருக்கு. 2 சைக்கிளுக்கு இதை ஏன் நந்து வரா? எனக்கு ஓட்ட தெரியாதுப்பா. மாப்பிள்ள ஓட்ட நேரத்துக்கு மாப்பிள்ள 2 சைக்கிள் வாங்கினாமா. சரி கம்னுரு. நோ இந்த சைக்கிள் வாங்கிக்கியா, ரேட்டு கம்மியா வருது. எவ்வளவு சைக்கிள்? மாப்பிள்ள அவனுக்கு தான் ஓட்ட தெரியாத. 3ஆவது சைக்கிள் வாங்கி மூக்குல விட்டுக்கு போறான். கம்னுரா. ஏன்னா ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு எடுத்துக்கண்ணா. நான் 300 ரூபா தருவேன். 300 ரூபாய் தானா? சரி குண்ணா. டேய் நானா 300 ரூபாய்க்கு விற்கிறா? இருடா. என்ன யாரும் ஏமாற்ற கூடாது. இந்தா வானா வந்து சைக்கிளை புச்சுக்கோ. குச்சினே சாயங்காலம் வந்துடும். வாட மாப்பிள்ள போலாம். மலையடா சுருக்கு மலையடா. மாப்பிள்ள எது சுரு மலைன்றா மாப்பிள்ள. சொல்லிட்டு கல்யாணமே ஆகல. என் பொண்டாட்டி எப்படி ஓடும்? இப்படி நின்னுக்குன்னு இப்படி ஓடும். கேக்குறான் பாரு கேள்வி. டேய் என்ன கலாய்க்கிறீங்களா? எங்கடா எங்க முதலாளிய? உங்க முதலாளி மஞ்சிஞ்சு கூப்பிட்டு ஓட்டான். ஐயோ முதலாளி சும்மா விட மாட்டான். மாப்பிள்ள இவன் ஒரே பைத்தியம் படுக்குது மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள இந்த பக்கம் போலாம். கூலிக்கார பையனி என் பொண்ணு கேக்குறடா. உன் பொண்ணு பேச வச்சு வந்து அவன் பேச சொல்லுவா. சின்ன பொண்ணு ஒரு தரதரம் இல்ல. எங்க ரேஞ்ச் என்ன ஓ ரேஞ்ச் என்ன? ஏமா எங்க பையன் நல்ல பையமா. உங்க பொண்ண நல்லபடியா பாத்துக்குவோமா. ஏய் உன் புள்ளைய ஒழுங்கா கூட்ட முடியும். என் பொண்ணுக்கு எவ்வளவு பேர் இடத்துல மாப்பிள்ள பாத்துக்கிறேன். இவங்க எடுக்கிறான் பிஸ்கட் பையன். டேய் போடா. உங்க பொண்ணு என்ன லவ் பண்ணுங்க. சேர்த்து வைங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி கூலியாரெல்லாம் வீட்டு வந்து சேர்க்க கூடாது. டேய் போடா. போமா போடா. இந்த பக்கமா வராதீங்க. யோ புரோகரே மாப்பிள்ள விட்டு வர சொல்லியா? அட என் தலையை அடமான வச்சாவது நான் எத்தனை சவரனா போடுறேன். அப்பா அக்கா ஆசை இருக்குதுப்பா. அது ஆசைப்படுற மாதிரி கட்டி வைக்க வேண்டியதானப்பா. எல்லாம் எனக்கு தெரியும். நீ உள்ள போடா. சொன்னா எங்க கேட்க போறீங்க? ஏமா நீ தான் எதனா சொல்ல வேண்டியது தானே? ஏண்டா பெத்தவங்களுக்கு தெரியாதா பொண்ணு நல்லா எடுத்து கொடுக்கறதுக்கு? என் பொண்ணு நல்லா வசதியான எடுத்து கொடுக்க போறேன். எப்படியோ பண்ணுங்க. வணக்கங்க. மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பொண்ணு நல்லபடியா வச்சு பாத்துனா போதும். பெரிய குடும்பங்க நல்லபடியா வச்சுக்கோங்க. கவலையே படாதீங்க. புரோகரே நீங்க சொல்றீங்கன்னா நல்ல குடும்பமா தான் இருக்கும். எப்போ மத்ததெல்லாம் பேச எனக்கு இருக்குது ஒரே பையன் தான். இருக்கிற சொத்துல அவனுக்கு தான். என்ன போடுவீங்க? என் பொண்ணு நல்லபடியா பாத்துக்கணும். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. பொண்ணுக்கு ஒரு 100 போட்டுங்க. பையனுக்கு ஒரு 20 போட்டுருங்க. நான் இவ்வளவு கேக்குறாங்க. நம்ம பொண்ணுக்கு தானே போடுங்க. அப்பா என்னப்பா இதெல்லாம்? நீங்க கம்முனு சின்ன பையன் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. சரிங்க நான் போடுறேங்க. அப்புறம் என்ன ஜாம் ஜாம் கல்யாணத்தை முடிச்சுடுவான். 6 months later. என்னம்மா சொல்ற? ஏமா அழுற? பணம் கேக்குறாங்களா? இப்பதாம்மா கடை வாங்கி எல்லாத்தையும் பண்ணோம். என்னம்மா பொண்ணா பேசுது? எப்படிக்குதா? நல்லா இருக்குதாமா? ஏங்க கொடுமைப்படுத்துறாங்க பணம் கேட்டு. நல்லா தானமா அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்து பண்ணி வச்சோம். என்னமா இது? ஹலோ ஹலோ ரேவதி ரேவதி ஏங்க போன் கட் ஆயிடுச்சுங்க. போன் கட் ஆயிடுச்சா? இந்த ரவி எங்கடா இருக்கிற? கொஞ்சம் வாடா விட்டாண்டா. ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. எரி கத்தாத. எனக்கே பதட்டமாகுது. என்னப்பா என்ன கத்தி நிக்கிறீங்க? டேய் உங்க பேசினதே வச்சடா. கொஞ்சம் போன் பண்ணி பாரு என்னன்னு. என்ன ஆச்சு? என்ன அக்கா நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ண வருது? இது என் ஃப்ரெண்ட் இருக்கான். ஹலோ டேய் அங்க எங்க அக்கா கிட்ட என்னடா பிரச்சனை? என்னடா ரவி என்னடாச்சு என் பொண்ணுக்கு? அக்கா நம்மள விட்டு போயிச்சாமா. இப்ப
இது என்ன பிரயோஜனம்? நான் அப்பவே சொன்னேன் பணத்தை பாக்காதீங்கன்னு. கேட்டீங்களா நீங்க? ஒண்ணு நல்லா இருந்தானா பண்ணும். அவன் கேட்டதெல்லாம் போட்டுடா. பையன் பணக்காரனா இருக்கணும் தான் பாத்தீங்க, அவன் நல்லவனான்னு பாத்தீங்களா? பாக்கலடா தப்பு பண்ணிட்டோம்டா. போயிடுச்சு, உயிரே போயிடுச்சு. போயிட்ட பிறகு என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. எப்பா நீங்களாவது உங்க பொண்ண பணம் இருக்குன்னு பாத்து கொடுக்காதீங்க, நல்ல குணம் இருக்குன்னு பாத்து கொடுங்கப்பா, பாத்து கொடுங்க. ஜாதி மதம் பணம் அந்தஸ்துன்னு பார்க்காம நல்லவனான்னு பாருங்க.